வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 18ஆம் பாசுரம். உந்து மதகளிச்சன் ஓதாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. உந்து மதகளீற்ற ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தனக மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பந்தார் விரலி மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரர்வளை யொலிப்ப வந்து திரவாய். மகிழ்ந்தேலொரம்பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான்மறைகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணீர் உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மத
மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் காமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி கந்தம் காமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி காமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண்பந்தார் விரலிவும் மைத்துனன் பேர் பாட பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண்பந்தார் விரலிவும் மைத்துனன் பேர் பாட பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண்பந்தார் விரலிவும் மைதூனல் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார்வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலொரெம்பாவாய் செந்தாமரை கையால் சீரார்வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடைய நந்தகோபனின் மருமகளே, நப்பெண்ணை பிராட்டியே, வாசனை கூந்தல் உடையவளே, வாசல் கதவை திற. கோழி கூவும் ஒலி கேட்கிறது, குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழை பாட வந்துள்ளோம். செந்தாமரை கையால் உன் வீட்டு வாசலின் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் காமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி கந்தம் காமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி
அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை அனுட்டித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் 17வது பாசுரத்திலே நந்தகோபர், யசோதை, கண்ணபிரான், பலராமன் ஆகிய 4 வரை எழுப்பினாள். என்னதான் எம்பெருமானை நாம் பத்தினாலும் எம்பெருமான் ஒரு விஷயத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான் என்று சொல்வதை விட அப்படி செய்து நாம் எம்பெருமானை அடைந்தால் மிகவும் சுலபமாக அடைந்து விடலாம். அது என்னவென்றால் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும். எம்பெருமானை போய் நேரே பற்றினால் என்ன ஆகும்? நிறைய நாம் பாவங்கள் பண்ணியிருக்கிறோம். எம்பெருமான் அவன் சுதந்திரன், அவன் நினைத்தால் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். இல்லை என்னால் நீ போய் எல்லா பாவத்தையும் அனுபவித்து விட்டு வா, பிறகு என்னிடத்திலே வா என்று சொல்லிவிடுவான். எல்லா பாவத்தையும் நாம் என்றைக்கு கழித்து என்றைக்கு எம்பெருமானிடத்திலே போவது? அது நடக்காத காரியம். அதனால் எம்பெருமான் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், நிச்சயமாக அங்கீகரிக்க வேண்டும். என்னால் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே போய்விட்டால் அவனால் நம்மை தள்ளவே முடியாது. அவனை எப்படி அவனிடத்திலே மன்றாடியாவது எப்படியாவது அவனிடத்திலே நம்மை பிராட்டி சேர்த்து விடுவாள். அதனால் இந்த பாசுரத்திலே 18வது பாசுரத்திலே நப்பினை பிராட்டியை எழுப்புகிறாள். நப்பினை பிராட்டி தான் கிருஷ்ணாவதாரத்திலே பிரதான மகிஷி. ஒவ்வொரு அவதாரத்திலே ஒவ்வொரு பிராட்டி முக்கியமாக விளங்குவாள். ராமாவதாரத்திலே பெரிய பிராட்டி, வராக அவதாரத்திலே பூமி பிராட்டி, கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டி. அப்போ நப்பின்னை பிராட்டியை எழுப்பாமல் தன்னை எழுப்பினார்களே என்று கண்ணன் எழுந்திருக்காமல் இருக்க இந்த பாசுரம் முழுவதும் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். விசேஷமாக இந்த பாசுரம் எம்பெருமானார் மிகவும் உகந்த பாசுரம் என்று காட்டப்படுகிறது. முந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்வாடா செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். என்ன வார்த்தையை சொல்லி எழுப்பினால் நப்பின்னைக்கு சந்தோஷம் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையே சொல்லி எழுப்புகிறார்கள். என்ன சொன்னால் நப்பின்னைக்கு சந்தோஷம்? நப்பின்னை என்று சொன்னால் சந்தோஷமா? இல்லை. கண்ணனுடைய பத்னி என்று சொன்னால் அது பெரிய சந்தோஷமா? கொஞ்சம் அதிகம், ஆனால் ரொம்ப சந்தோஷம் இல்லை. நந்தகோபருடைய மருமகள்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதை சொல்லி எழுப்புகிறார்கள். அந்த நந்தகோபருக்கு என்ன பெருமை? உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன். மத யானைகளையெல்லாம் உந்தி தள்ளுபவர் நந்தகோபர். ஓடாத தோல்வலியன் என்னால் நாட்டிலே நடையாடாட ஒரு தோல் வலிமையை உடையவர். அந்த மாதிரி ஒரு வீரர் நாட்டிலே பார்க்கவே முடியாது, தோல் வலிமையை பார்க்கவே முடியாது என்று சொன்னார்கள். அந்த உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே. உடனே நமக்கு ஒரு சந்தேகம் எழும். எந்த புராணத்திலே இருக்கிறது நந்தகோபர் மத யானையை உந்தி தள்ளினார், போரிலே அப்படியே புறமுதுகிடு இட்டு ஓடாமல் பெரிய யுத்தங்கள்லாம் தன்னுடைய தோல் வலிமையை கொண்டு பண்ணார்னு எங்கே நாம் பார்க்கிறோம்? எங்கேயும் அப்படி தெரியவில்லையே. என்னால் இதெல்லாம் கண்ணன் பண்ணி இருக்கிறான். கண்ணன் உந்து மதகளித்தன் மத யானையை உந்தி தள்ளினான், கோலையா பீட்டம் என்கிற யானையை. ஓடாத தோல்வலியன், அந்த தோல் வலிமையினாலே அவன் என்ன பண்ணினான்? சாவத்தகர்த்த சாந்தனி தோல் சதுரன் ஏவித்து செய்வான் ஏன்னு எதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாந்தனி தோல் சதுரன் என அவருடைய தோல் வலிமையினாலே முஷ்டிக சாணூரர்கள் அவர்களை கொன்றான். அப்போ இதெல்லாம் கண்ணன் பண்ணியிருக்கிறான் என்னால் அப்போ நந்தகோபர் பண்ணியிருந்தால் தானே பிள்ளையான கண்ணன் பண்ண முடியும். அப்படி அதனால் நந்தகோபுரம் பண்ணியிருப்பார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். இதை கேட்டது நப்பின்னைக்கு. உடனே அவள் என்ன நினைத்தால், இந்த திருவாய்ப்பாடியிலே கண்ணன் பிறந்த பிற்பாடு எல்லா பெண்களுமே நந்தகோபர் மருமகள் தானே, இது என்னை மட்டும் குறிப்பது என்று நான் ஏன் கொள்ள வேண்டும் என்று பேசாமல் இருந்தாள். உடனே நப்பின்னாய் என்ன முன்னைத்தான் நாங்கள் எழுப்புகிறோம். நப்பின்னாய் என்னால் என்ன அர்த்தம்? பின்னை என்ன அவளுக்கு பெயர்? அவள் நீலாதேவியுடைய அவதாரம் இல்லையா? ஸ்ரீதேவி பூதேவி இவர்களுக்கு பின் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி.
அதனால் பின்னை ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அவளுக்கு பின்னழகு, கூந்தல் அழகு ரொம்ப அழகாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். துப்புடை ஆயர்கள் தம் சொல்வழுவாதொரு கால் தூய கருங்குழல் நல் தோக மயிலனைய நப்பினை என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அப்படியே மயில் தோகை போலே அவளுடைய கூந்தல் இருக்கும் என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். பின்னழகு விஞ்சியவளாகையாலே நப்பின்னை, நல் பின்னை, நப்பின்னாய் என்று எழுப்பினாள். நப்பினை நினைத்தாள், நாம் பதில் சொல்லாமல் இருந்து விட்டால் நாம் இல்லை என்று நினைத்து இவர்கள் போய்விடுவார்கள் என்று பதில் சொல்லாமல் இருந்தாள். உடனே இவர்கள் என்ன சொன்னார்கள்? கந்தங்கமழும் குழலி கடை திறவாய். கந்தங்கமழும் குழலி, நீ வாயை திறக்காமல் இருந்தாலும் உன்னுடைய கூந்தலிலிருந்து வரக்கூடிய அந்த பரிமளம் இருக்கிறதே, அது நீ இங்குதான் இருக்கிறாய் என்று காட்டி கொடுத்து விடுகிறது. கடை திறவாய், நீ இந்த நப்பின்னை இல்லைன்னு நாங்கள் போகவே முடியாது. ஏனென்றால் அவளுடைய கூந்தல் தானே அவளுக்கு பெருமைன்னு சொன்னோம். அப்போ அந்த கூந்தலுடைய மனம் இங்கே வரைக்கும் வீசுறது, நீ இருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. சரி, உடனே நப்பின்னை பிராட்டி கேட்கிறாள், பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் என்று. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், எல்லா இடத்திலேயும் கோழி கூவிவிட்டது என்ன, சேவல்கள் கோழிகள் எல்லாம் கூவ ஆரம்பித்து விட்டன என்று இவர்கள் தெரிவிக்கிறார். உடனே நப்பின்னை பிராட்டி சொன்னாள், அதெல்லாம் ஜாம கோழி, ஜாமத்துக்கு ஜாமம் கூவி அடங்கிவிடும், இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் அன்று என்று அவள் சொல்லிவிட்டாள், மறுத்து விட்டாள். உடனே வேறொரு அடையாளத்தை சொல்கிறார்கள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல் என்று தங்களுக்கு விருப்பமான அந்த ஒரு பந்தலிலே, கொடிகளிலே குயில்கள் எல்லாம் இருந்து கொண்டு கூவின அப்படின்னு சொன்னார்கள். உடனே நப்பின்னை பிராட்டிக்கு பதில் சொல்வதா பெரிய கட்டம். எல்லாம் அந்த குயிலை எல்லாம் அச்சமுறுத்தி நீங்கள் கூவிட்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இல்ல, பல்கால் குயிலினங்கள் கூவினகான், எல்லாம் பலமுறை கூவிவிட்டன. பொழுது விடிந்தால்தானே பறவைகள் இப்படி கூவும். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் என்று இவள் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். இவர்கள் வெளியிலிருந்து பார்த்தார்கள், என்ன நடக்கிறது உள்ளே. பார்த்தால் கண்ணபிரானும் நப்பின்னை பிராட்டியும் சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே நப்பின்னை பிராட்டி ஒரு கையாலே கண்ணனை பிடித்து கொண்டிருக்கிறாள், ஒரு கையிலே பந்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள். இதை பார்த்தவுடனே பந்தார் விரலி, இரவு என்ன நடந்தது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்ன நடந்தது? கண்ணனுக்கும் நப்பின்னைக்கும் போட்டி நடந்ததாம் அன்று முதல் நாள் இரவு பந்து விளையாடுவதிலே. அதிலே கண்ணபிரான் தோத்து விட்டான், நப்பின்னை பிராட்டி ஜெயித்து விட்டாள். அந்த பெருமிதம் தோத்த கையிலே அந்த பந்தை வைத்துக்கொண்டே அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். பந்தார் விரலி, நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம்? உன் மைத்துனன் பேர் பாட உன்னிடத்திலே தோற்று போனானே அந்த கண்ணபிரான், அவனுடைய தோல்விக்கு சகசரநாமம் பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீ என்ன செய்ய வேண்டும்? செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். நீ அப்படியே உன்னுடைய வரும்பொழுது உன்னுடைய சிவந்த தாமரை போன்ற திருக்கைகள், எம்பெருமானுடைய திருக்கைகளுக்கு என்ன விசேஷம்? பாபத்துக்கு அஞ்சாதே என்று சொல்லக்கூடிய கை அது எம்பெருமானுடைய கை, அபயாஸ்தம்னு சொல்கிறோம். பாபத்தை கண்டு பயப்படாதே என்று சொல்லக்கூடியவன் எம்பெருமான். பிராட்டியும் அதே போல கை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் என்ன சொல்கிறாள் என்னால், அவன் அப்படிதான் சொல்லுவான் பாவத்துக்கு அஞ்சாதேன்னு, ஆனால் நீ வந்தால் நீ போயிட்டு வான்னு சொன்னாலும் சொல்லுவான், நீ அவனை கண்டு அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்று அவள் சொல்லக்கூடிய, பகவானுக்கும் அஞ்சாதே என்று சொல்லக்கூடிய கை அது பிராட்டியினுடைய கை, செந்தாமரை கை. இந்த கையால் சீரார் வளையொலிப்ப, அப்படி நீ எழுந்து வரும்பொழுதே அந்த வளையோசையை கேட்டு நாங்கள் ஆனந்தப்பட வேண்டும். வந்து திறவாய், நீ திறந்தவுடனே உன்னுடைய சேவையை பார்த்து இந்த அழகை நாங்கள் சேவித்து மகிழ வேண்டும், மகிழ்ந்து நீ வந்து திறக்க வேண்டும், இல்லை நீ வந்து திறந்த பிற்பாடு உன்னை சேவித்து நாங்கள் மகிழ வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை எழுப்பினார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருநரையூர் நாச்சியார் கோயில் என்கிற திவ்ய தேசம். ரொம்ப அழகான ஒரு ஒத்துமை. இந்த பாசுரத்திலே கண்ணனுடைய பிரஸ்தாபமே கிடையாது, கண்ணனை பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை. இங்கே நப்பின்னை பிராட்டியை பற்றி தான் முழுவதுமாக இருக்கிறது பாசுரத்திலே. திருநரையூருக்கு போனோமானால் நாச்சியார் திருக்கோயில், அங்கே என்ன விசேஷம் என்னால் அங்கே பெருமாளுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் அந்த கதையெல்லாம் பார்க்கிறோம். அந்த நாச்சியார் இருக்கிறாளே மஞ்சுளவல்லி, அவள் என்ன பண்ணிவிட்டார்? அவருடைய தகப்பனார் அந்த பெண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்து விட்டேன், எம்பெருமான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வருகிறான், ரொம்ப செல்லமாக வளர்த்து விட்டேன், நான் வெளியூருக்கும் அனுப்ப மாட்டேன், இங்கே தான் இருக்க வேண்டும், நீர் தான் இந்த ஊரோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும், அவளுக்கு தான் எல்லா விதமான
பிராதானியமும் கொடுக்க வேண்டும் என்று அப்படி ஒரு கட்டளை அதை ஒரு சொல்லித்தான் அவர் கல்யாணத்தையே பண்ணி வைக்கிறார். ஆக இன்றைக்கும் என்ன ஆகிறது என்னால் எல்லாம் முன்னாலே போவது தாயார் தான். எல்லா பூஜைகளும் முதல்வே தாயாருக்கு தான் நடக்கும். அதனாலே அந்த எம்பெருமான் அந்த திவ்ய தேசம் இங்கே உணர்த்தப்படுகிறது. இந்த தாயாருடைய அழகை ரொம்ப அழகாக இங்கே வர்ணித்தார்களே, அதுபோல திருமங்கையாழ்வார் வர்ணிக்கிறார். மண்ணுமறையோர் திருநலையூர் மாமலை போல் பொன்னியலுமாட கவாடங்கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் ஒருவரின் இளவஞ்சி கொடியொன்னு நின்னதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கிலேயே மின்னாயிழவே இரண்டாயிடச் செப்பாய் முன்னாய தொண்டையாய் கெண்டை குலம் இரண்டாய் அன்ன திரு உருவம் நின்னதறியாதே என்று தாயாருடைய அழகை அப்படி வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த பதிகத்திலே அந்த பாசுரத்திலே அந்த திருநறையூர் பாசுரங்களிலே பார்த்தால் இங்கேயும் பந்தார் விரலாள் என்று பாசுரம் இருக்கிறது. இங்கே பந்தார் விரலி. இந்த பாசுரத்தை கொண்டு அந்த திருநறையூர் பதிகத்தை நாம் கொள்ளை கொள்ளையாக அனுபவிக்கலாம். ஆக இப்பாசுரத்தாலே திருநறையூர் நாச்சியார் கோயில் என்கிற திவ்ய தேசம் உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ